ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் முஞ்சுகேநாத் ஃப்ரம் ட்ரேடிங் எஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, லாஸ்ட் ஹவரெல்லாம் எத்தனை பேர் இருந்தீங்க தெரில. பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இங்கேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஃபால் இருக்குது. நிஃப்டி கூட பரவாயில்ல, கொஞ்சம் தத்தளித்து ஏறி அப்புறம் நல்லா ஃபால் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியெல்லாம் ஏறினதுமே ரொம்ப பெரிய ஸ்னைப்பாக இருந்துச்சு. அண்ட் இறங்குனதுமே அதோட முரட்டத்தனமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எத்தனை பேருக்கு பிளாஸ்டர் எல்லாம் கிடையாது, போட்டு மர்டர் தான். இன்றைக்கி எத்தனை பேர் செத்தாங்கன்னு வேறு தெரியல. ஸோ இட்ஸ் மார்க்கெட் ரொம்ப வைலண்ட்டாக பிஹேவ் ஆகிட்டுருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையில் ரொம்ப பெருசாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கலை. என்ன அப்படின்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டியே பாஸ், கொஞ்சம் இன்னும் அப்படியே ஏறி ஒரு 50,000 மார்க்கை தொட்டிருந்தீங்க, ஒரு அழகான ஒரு மைல் ஸ்டோன். ஸோ அது நடந்திருக்கலாமே, ஏன் நடக்கலை அப்படின்றது ஒன்று இருக்குது. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, ப்ரோ இன்றைக்கி ஃபால் ஆனதுக்கு ரீசன் சொல்லுங்கள், ஹை கூட வேண்டாம், ஏன்னா மார்க்கெட் ரேலியில் இருக்குது, ஆல் டைம் ஹையில் ஏறுது. பட் இவ்வளோ பெரிய பொசிஷன்ஸ் இவ்வளோ பெரிய ஃபால் ஆனதுக்கான மெயின் ரீசன் என்னவா நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. பர்சனலாக எந்த நியூஸ் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அண்ட் இன்னொன்று, கோவிஷீல்டு ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ கோவிஷீல்டுனால ஏதோ ஹார்ட் அட்டாக்ஸ் எல்லாம் அதிகமாக வருது, அது ஏதோ பிளட் கிளாத் வருது, அதனால் அப்படியெல்லாம் நியூஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கேன், அதனால் இறங்குச்சா? அதுக்கும் பேங்க் இறங்குனதுக்கும் எனக்கு தெரியல. மேபி அதுக்குள்ளே என்ன சம்மந்தம் இருக்குமோ எனக்கு தெரியல. எனக்கு அதனால இறங்குச்சா அப்படின்னாலாம் தெரியல. ஆனால் கோவிஷீல்டு போட்டால் நம்ம ஆயில் இறங்குதுன்னு மட்டும் தெரியுது. ஸோ ரொம்ப பேனிக்காக வேண்டாம். அதனால் கொஞ்சம் எனக்கும் அதை பற்றி தெரியலைங்க. நான் என்ன போட்டேன்னே தெரிலங்க. நான் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு பார்க்கணும், கோவேக்சின் போட்டேனா இல்லை கோவிஷீல்டு போட்டேன் நான். ஸோ இதுதான். அண்ட் ஃபாலுக்கான மேஜர் ரீசன் என்னன்னா 50,000 மார்க்குன்றது சும்மா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துடலாம். ஸ்ட்ரக்சரை ப்ராக்டிக்கலாக மானிட்டர் பண்ணலாம். மார்க்கெட் இப்போ ஆல் டைம் ஹையில் நல்லா ஸ்ட்ரெச் டவுனாக ரீட் ஆகிட்டுருக்கு. நான் காலையிலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்டேட் நான் காட்டுறேன். பட் என்னென்னா, காலையில் நம்ம பிளான் பண்ணது என்னென்னா, மார்க்கெட் நல்லா இம்பேலன்ஸாக தான் இருக்குது. ஸோ இனிமேல் பொட்டன்ஷியலாக கீழே இறங்கிட்டு மேலே போனால் பர்ஃபெக்டாக இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் ஹெல்த்தியாக தான் இருக்கும். அதுதான் மேஜர் பிளானாக இருந்துச்சு. அண்ட் நமக்கு கீழே பிரேக்கர் பிளாக்ஸுமே இருக்குது. தட்ஸ் அனதர் ஸ்டோரி. அது பிரச்சனை இல்லை. பட் மார்க்கெட் அங்கேருந்தே எடுத்துகிட்டு, இல்லை நான் இன்னும் ரேலியில் தான் இருக்கேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு மார்க்கெட் மிடில் நல்லாவே ஏறிச்சு. நல்லாவே உங்களுக்கு ஹையர் ஹை வச்சுட்டு சப்ளையில் டிமாண்ட்லேருந்து நல்லாவே சரன்னு ஏறிடுச்சு. பட் திஸ் ஃபால் வை, இந்த ஃபால் வை அப்படின்னா, 50,000 கிட்ட நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க ஷார்ட் பண்ணுறதுக்கு. இட்ஸ் அ ஹியூஜ் நம்பரில், ஹியூஜ் நம்பர். நீங்கள் ஜஸ்ட் இது இட்ஸ் 49,000 48,000 அந்த மாதிரி நம்பர் கிடையாது. இட்ஸ் 50,000. சைக்கலாஜிக்கலாக நீங்கள் பிஹேவ் பண்ணி தான் ஆகணும், சைக்கலாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும். 50,000 ரீச் ஆனதுமே நாளைக்கு ஹாலிடே இருக்குது, நிறைய பேர் பொசிஷன்ஸ் எடுத்து வைக்க வாய்ப்ஸ் இருக்குது. பிக் பிளேயர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எல்லாமே தெரியலாம். இது ஒரு தியரி தான், இது இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். நான் என்னோட ட்ரேடிங் வாழ்க்கையில் நானாக ஒரு வாழ்க்கையை நினச்சி, உலகம் நினச்சி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பேசுவேன். அது எனக்கு பல டைம் ஒர்க்காக இருக்குது, அதனால தான் நான் அந்த உலகத்திலே இருக்கேன். அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். மேபி 50,000 நிறைய பேர் கண்டிப்பாக ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கால்ஸை நல்லா ஷார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வீக் மேபி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் இருந்துச்சுனாலே, பிக் பிளேயர்ஸாக சொல்கிறப்ப எஃப்ஐஆர் டிஐஆர் யார் செல் பண்ணாங்கன்னு தெரியல, அது ரிப்போர்ட் வந்திருக்கும், போய் பாருங்கள். அவங்க நல்லா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா 50,000 மேலே மார்க்கெட் போகாமல் பார்த்துக்கிறதுக்கு அவங்க சில வேலைகள் பார்க்கலாம். அண்ட் கீழே இம்பேலன்ஸ் இருக்குது. இந்த வாரம் நாளைக்கு லீவு வேறு. ஸோ நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் மேபி அங்கே பண்ணி வச்சுருக்கலாம், இதுக்குள்ளே ரிவால்வ் பண்ணி வச்சுருக்கலாம். அண்ட் ரேலியில் இருக்குது. ரேலியிலேருந்து கண்டிப்பாக ஒரு ஃபால் தேவைப்படும். நீங்கள் ஹை டைம் ஃப்ரேம் நான் காட்டுறேன். ஜஸ்ட் வீக்லி போயிடலாமா? வீக்லி வேண்டாமே, இன்றைக்கி எதுக்கு வீக்லி? இன்றைக்கி என்ன நாள்? டியூஸ்டே தான். ஸோ டியூஸ்டே வேண்டாம். ஓகே, டேயில் இருக்கலாம். டேயில் பார்த்தீங்கனாலே நமக்கு நல்ல செட்டப் ஆகிருக்கு இல்லையா, ஒரு நல்ல இதோட க்ளோஸ் ஆகிருக்கு. மேபி ஒரு 2-3 நாளைக்கு சின்னதாக ஒரு சாஃப்டாக ஒரு ஃபால் கொடுத்து அந்த ப்ரீமியம்ஸை அவங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே ஒரு தியரிட்டிக்கல் தான், ஓகேங்களா? அவங்களோட சைக்காலஜிக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ரீட்டைல் நாம் எடுக்கிற ட்ரேடுக்கோ அதுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்கனாலே நல்லா ஹை கொடுத்துருக்கு. கண்டிப்பாக பேலன்சிங் மஸ்ட்டு. இன்னுமே மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா பேலன்சிங் ரொம்ப முக்கியம். பேலன்சிங்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற இம்பேலன்ஸை கிளியர் பண்ணணும். இல்லை மேலே இருக்க லிக்விட் எல்லாமே எடுத்துட்டாங்க, மேலே இப்போ செல்லர்ஸ் நிறைய பேர் டாமினேட்டாக இருப்பாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் காலை ஷார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க 50,000. அது எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா, இன்றைக்கி ஹை வந்ததுனால மட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆல் டைம் ஹை அடித்ததுமே அங்கே தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்தது மார்க்கெட் அதுக்கு மேலே உடனேலாம் விடுவாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. பட் அங்கேருந்து கீழே வரதுக்கான ஸ்பேஸ் இருக்குது, கீழே இம்பேலன்ஸ் இருக்குது, வச்சு ஒரு வாரம் ஜாலியாக ஓட்டலாம். என்ன கேட்டிங்கன்னா நல்லா ரேலி ஆகிட்டப்போ பேஸ் நல்லா வரணும். இன்றைக்கே நான் ஸ்டூடெண்ட்ஸ் காலில் பேஸ் நல்லா வந்தால் பெட்டராக இருக்கும் தான் நானே அட்வைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பேஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் நல்லா ட்ராப் ஆகும். ஸோ 50,000 மார்க்கில் ஹியூஜ் செல்லிங் நடந்திருக்கு. அண்ட் ப்ராஃபிட் புக்கிங் ஆஸ் டம்ஸ்.
லைக் வந்து யூஸ்வலாக எல்லாருமே சொல்கிறது ஹைப் ஆயிடுச்சா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டேர்ம்ஸை கூட நீங்கள் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னது வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பான ஒரு தியரியாக சொல்லியிருந்தேன். பிகாஸ் புக்குன்னா சும்மா புக் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்களா, பொசிஷன் எடுக்க மாட்டாங்களா, ஃபர்தர் பொசிஷன் எடுப்பாங்களா, அந்த பொசிஷனாக தான் நான் சொல்கிறேன். 50,000 நிறைய பொசிஷன்ஸும் அவங்க எடுத்து வச்சிருக்கலாம். நான் இன்னும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, ஜஸ்ட் ரைட்ஸ் ரேண்டம் தாட் அண்ட் ஸ்டஃப் தான். ஸோ ஓகே, இங்கே இருக்கிற இத்தனை இம்பேலன்ஸ் எப்படி ப்ரோ ஃபில் பண்ணுறது? இங்கே வந்து கண்டிப்பாக பிபி ஒர்க் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பிபியில் சஸ்டெயின் ஆகும். நீங்கள் இந்த லெவல் இருக்குல்ல, ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் ஹைக்கில் இந்த எல்லாமே இருக்குது. ஸோ வந்து நல்லா உடச்சிட்டு நல்ல ரேலியாக போயிருக்கு. ஸோ வந்து பிபிஏ ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நிஃப்டியில் இதுதான் சினாரியோ அண்ட் ஃபாலுக்குமே இதுதான். அண்ட் ஓகே சாரி, அது பேங்க் நிஃப்டி. அண்ட் நிஃப்டியோட ஃபாலுக்கு என்ன ப்ரோ ரீசன் அப்படின்னா, நம்ம காலையில் ஸ்டூடெண்ட் அப்டேட்ஸ், அது அப்டேட்டுக்கே போயிடும் டேரெக்டாக. காலைல வந்து டீசென்ட் ஓப்பனிங் தான். நிஃப்டி வந்து க்ரூஷியல் சப்ளையில் இருக்குது. ஸோ பிரேக்கிங் தட் சப்ளை இஸ் நாட் ஈஸி. காலையில் நம்மளோட பிளானே வந்து இங்கே சப்ளை கொடுத்துருப்பேன். நான் வந்து இங்கே மார்க்கிங் எங்கே இருக்குது, ஸோ இந்த சப்ளை நான் வந்து காலையில் கொடுத்துருப்பேன். என்ட்ரி ஆனால் கூட இந்த சப்ளை பிரேக் ஆகட்டும், இல்லைனா வந்து சப்ளைலேருந்து மார்க்கெட் ரீச் ஆகிட்டு ஃபால் வரும். இந்த டிமாண்டில் தான் நிற்கும்னு கரெக்டாக நின்று இருக்குது. பட் பெருமைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சென்ட்ராயன், லைக் அந்த மாதிரி இல்லை. இங்கேருந்து திரும்ப இந்த உடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து லிஃப்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. 2 அட்டெம்ப்ட் நல்லா கிளியராக இருக்குது அப்படின்றதுனால, ஸ்டில் வந்து ரேலி வந்து போகுதுன்றதுனால, இவ்வளோ பெரிய ஃபால் வந்ததுனால அகைன் நான் சொல்கிறேன், ட்ரெண்டு மாறிச்சு, ஷார்ட் ஆகிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க. சடன் ஃபால் எப்பவுமே வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிற மாதிரியான ஒரு அவுட்லுக் கொடுக்கும், ஒரு கவரப் கொடுக்கும். நான் அந்த கவரப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, நான் அது வந்து சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஸ்னைப் ஆகிட்டு இந்த ஹை இதுக்கு மேலே கண்டிப்பாக லிக்விடிட்டி இருக்கும். இங்கே நிறைய பேர் செல்லர்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கேருந்து போய்ட்டு திரும்ப ஆல் டைம் ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னும் நிஃப்டியில் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து ப்ளே பண்ணுறப்போ பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஸ்ட்ரக்சரை வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் வந்து ரிஃபைன் பண்ணிகிட்டே இருங்க. எந்த டைம் ஃப்ரேமில் எப்படி ரியாக்ட் ஆகும் உங்களுக்கு தெரியாது. இவ்வளோ பெரிய இம்பாலன்ஸ் இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல இந்த இதில் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இது இட்ஸ் அ பிபி தான். பிபியில் சஸ்டெயின், பிபிலேருந்து தான் பிரேக் ஆகிருக்கு. ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருந்திருக்கு. அதனால் இவ்வளோ பெரிய ஃபால் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து தங்கியிருக்கு. காலில் நம்ம கொடுத்ததுலையும் இங்கே வந்து லேண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதான் கொடுத்தது. பட் ஒரு என்ட்ரி கன்வர்ஷனாக இருந்துச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஸ்கிங்க. அது வந்து வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ வேணால் என்ன வேணால் பேசலாம், ஓகேங்களா. இதிலலாம் என்ட்ரி எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். அது வந்து பேங்க் நிஃப்டியில் ஃபாலெல்லாம் வாய்ப்பே கிடையாது. லாங்காச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தவங்க காலையிலே வந்து என்கிட்ட லைவ் மார்க்கெட்டில் கேட்டிருந்தாங்க, லைக் வந்து ஷார்ட் போகவா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டியில் 1 மினிட்ல கேட்டிருந்தாங்க. அவங்க அனலைஸ் பண்ணி 1 மினிட்ல, அதாவது இந்த ஏரியாவில், ஓகேங்களா, இந்த ஏரியாவில் வந்து ஷார்ட்டுக்கான ஒரு விஷயம் 1 மினிட்ல எங்கேயோ பார்த்துட்டு என்ட்ரி ஆகலாமான்னு என்கிட்ட வந்து பிஃபோர் என்ட்ரி கேட்டிருந்தாங்க இந்த இடத்துல. ஏன்னா இந்த வந்து சோர்ஸ் மாதிரி கன்சிடர் ஆகிட்டு இங்கேருந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருந்த விஷயமே அதுதான். லைக் என்னென்னா, இல்லை 1 மினிட்ல உங்களுக்கு கிளியரான ஸ்ட்ரக்சர் இருக்குது. பட் டேரெக்டாக நம்ம இப்படி போக வேண்டாம். ஹையர் டைம் ஃப்ரேமில் டிஃப்ரெண்ட் சினாரியோவாக இருக்குது. 15 மினிட்ஸில் டே லோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்குது. ஸோ வந்து அங்கேருந்து மார்க்கெட் வந்து லாங் ஸ்னைப் ஆக பெட்டராக இருக்கும். லிக்விடிட்டியுமே அதுக்கேற்ற மாதிரி தான் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து ஷார்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தேன். சொல்லிவிட்டு நானும் அப்படி தான் வெயிட் பண்ணேன். ஆக்சுவலாக என்ட்ரி நான் இன்றைக்கி என்ட்ரி எடுக்கல. அதாவது இந்த லாங் வந்து நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கூட போட்டிருந்தேன். பட் என்னென்னா இந்த லோவில் தான் என்ட்ரி எடுக்கணும் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா, பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன்னு இல்லை, பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் எதுவும் எனக்கு எடுக்க பெருசாக கம்ஃபர்டபுளாக இல்லை. பார்த்தா ஸ்னைப் ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் ஏன்டா பிளானில் தான்டா இருந்தேன், இந்த லோவில் எடுக்கணும்டா பிளானில் இருந்தேன், ஏன்டா எடுக்கல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓப்போ நமக்கானது நமக்கு இல்லைன்றது இல்லைன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு போக வேண்டியதான்னு சொல்லிட்டு இது இந்த ஹையும் எடுக்கல. அதுக்கப்புறம் இந்த ஃபாலெல்லாம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா வந்து இட்ஸ் அ ஓப்பன் கிரவுண்ட். நான் வந்து எப்பயுமே ஒரு கன்ஃபர்மேஷன் எங்கன்னா ஒரு வேலிடான சப்ளை டிமாண்டில் தான் நான் வந்து பார்ப்பேன். இல்லைனா நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு சப்ளை டிமாண்ட் மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரேண்டமாக ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா, ரேண்டமாக ஒரு இடத்துல சோர்ஸ் வந்தாலே நான் அதை கன்சிடர் பண்ண மாட்டேன். நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கன்சிடர் பண்ண வேண்டாம்னு தான் சொல்லுவேன். அப்படி இருக்கிறப்போ இந்த ஃபாலெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் தெரிஞ்சது இந்த ஃபால் இப்படி வரப்பே வந்து கீழே லிக்விடிட்டி 2 இப்படியெல்லாம் இருக்குது, மேபி எடுக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல் டைம் ஹை. அப்புறம் பார்த்தா 50,000 வந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு இருந்துச்சு. கிட்ட கூட வர வைக்கல. இங்கேருந்தே வந்து நல்லா வந்து கால் ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல செல் ஆஃபு. ஸோ நல்லா செல் ஆஃப் ஆகிருக்கு. கடைசி ஒரு சின்ன பொசிஷன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அது எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்காக எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இன்னுமே தெரிஞ்சாலும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நான் வந்து செல் பண்ணதே கொஞ்சம் லைட்டாக ஏடிஎம் கூட கிடையாது, லைட்டாக ஓடிஎம் மாதிரி தான் செல் பண்ணி வச்சுருக்கேன். சேஃப் பெட்டுக்காக. கம்மியாக ரிட்டர்ன் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒன்று மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ சின்ன ப்ராஃபிட் இருந்தால் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரெட்டு தான் போட்டு விட்ருக்கேன். சேஃப் தான். ஸோ
மேபி மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே லைட்டாக இறங்காமல் இருந்தாலும் பெனிஃபிட் தான், கொஞ்சம் மார்க்கெட் ஏறினாலும் ஓகே தான், ரொம்ப வைலண்ட்டாக ஏறிடக்கூடாது. இன்றைக்கி ஆச்சு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா என் பொசிஷனால் தான் உசல் ஆகிடும், சின்ன ப்ராஃபிட் காசப்பட்டு பெரிய லாஸ் ஏற்றுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அது ஆகாமல் இருந்தால் பெட்டர். அண்ட் இன்னும் அப்டேட் கிளியராக சொல்லலை. யா ஸோ வந்து சப்ளை வந்து கண்ட்ரோல் எடுக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஆஃபில் குட் ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத நான் வந்து காலையில் 9:35 நம்ம சொல்லியாச்சு. பிடிசியெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். சப்ளை வந்து பிரேக் பண்ணணும். இன்கேஸ் இல்லைனா வந்து வேறு பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது, அதுவுமே பேலன்ஸ் நல்லா பண்ணணும். ஸோ வந்து நம்ம வந்து ப்ரீவியஸாக பிரேக்கர் பிளாக் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் பேங்க் நிஃப்டியில். இதுதான் அந்த பிரேக்கர் பிளாக்கு. அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து லாங்குக்கு வந்து புஷ் பண்ணலாம். இல்லைனா வந்து எக்ஸ்பெக்டிங் ஃபால் இன் செகண்ட் ஹாஃப். 2 வாட்டி சொல்லியிருக்கோம் போல், நான் நினச்சேன்னு தெரியல. ஸோ 2 வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ வந்து ஒன்லி இஃப் சப்ளை டேக்ஸ் கண்ட்ரோல் இன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கிளியர் தி இம்பேலன்ஸ். இதுதான் வந்து பிளானு. அண்ட் வந்து ரஷ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அண்ட் மேஜராக வந்து நிஃப்டியில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தார். அண்ட் வந்து நான் பேங்க் நிஃப்டி வந்து இந்த ரேலி இருக்கு இல்லையா, இந்த ரேலிக்குமே வந்து நான் வந்து ஒரு பேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஒரு பேஸ் மாதிரி இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி ரேலி வந்துருச்சு, ஒரு பேஸ் கிடச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ பேங்க் நிஃப்டி கூட நெக்ஸ்ட்டு இந்த ரேலி தான். இப்போ ரேலி கண்டினியூ ஆகலைன்னா இதுதான் நான் கிரெட் பேஸு, இதை இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டேஃப் ட்ரேட் வந்து ட்ரை பண்ணலாம், இல்லை பிபியில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அது இன்றைக்கி இல்லை, கம்மிங் டேஸில் வந்தால் கூட, இன்றைக்கி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கம்மிங் டேஸில் பிபிலே வந்து ஒரு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அவுட்லுக்காக பாருங்கள், ஜஸ்ட் 1 ஹவர்லேயே காட்டுறேன். அவுட்லுக்காக பார்த்தீங்கன்னா பிபியில் வந்து உங்களுக்கு ரியாக்ஷன் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பிபியில் ஒரு கன்ஃபர்மேஷன், OTFல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு புல் கிடைக்கும். இங்கேருந்து ப்ரீவியஸ் ஆகி வந்தாலே ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஆடுது, அவ்வளோலாம் இல்லைங்க. நீங்கள் ஒரு 100 பாயிண்ட் 120 பாயிண்ட் எடுத்தால் போதும், அவ்வளோலாம் எடுக்க முடியாது. சொல்கிறேன், லைக் வந்து இங்கேருந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன்லேருந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பாருங்கள். ஓகே, தென் வந்து யாரோ நிஃப்டி பற்றி கேட்டிருந்தாங்க, அது எங்கே இருக்குது, நிஃப்டி பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இது எந்த டைம்ன்றதை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இதுதான் நான் அந்த கவர் அப்புன்னு சொன்ன கான்செப்ட்டு. நிஃப்டி சப்ளை பிரேக் ஆனால் தான் லாங்கு நல்ல மொமெண்டம் காமிக்கும், ஆனால் சப்ளையில் ஸ்வீப் ஆகிடும். ஸோ ரிஸ்கி தான், பிரேக் ஆனால் தான் நம்ம நிஃப்டியில் ட்ரை பண்ணணும் அப்படின்றதான் நான் வந்து இது வந்து நான் 10 o'clock வந்து ஸ்டூடெண்ட்க்கு சொல்லியிருப்பேன். இது என்ன மேட்ரு அப்படின்னா, இது வந்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஏன்னா நானும் ஒரு காலத்தில் ரொம்ப மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். லைக் என்னென்னா இந்த டைம் தான் நினைக்கிறேன் 10 மணிக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்னைப் ஆகுது மார்க்கெட்டு. ஆல்மோஸ்ட்டாக இந்த சப்ளை இதுதான் வந்து ஹோல் சப்ளை நான் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து 1 ஹவரில் இருக்கா, எஸ் ஃபைன். ஹோப் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் ஆஃப் பண்ணுறேன். ஸோ ஓகே, எஸ், இந்த சப்ளையில் வந்து மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்னைப் ஆகுது. இப்படி இந்த மொமெண்டம் இந்த கேண்டில்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல மட்டுமே பாருங்கள், உங்களுக்கு இந்த புல் பேக்கெல்லாம் இல்லை. அப்போ நான் பார்க்குறப்ப 10 மணியா 9:15 10க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து சாலிடாக இருந்துச்சு மார்க்கெட். அதாவது இந்த சப்ளையில் ஃபுல் இதுவாக இருந்துச்சு. பார்க்குறவங்க நமக்கு என்ன தெரியும், ஆர்டர் ஃபுல்லாக அப்போ மார்க்கெட் வந்து சப்ளையை வந்து நல்லா பிரேக் ஆகிட்டு மேலே போக போகுது, நமக்கு நியூ ஆல் டைம் ஹை கிடைக்க போகுது. இந்த சப்ளை வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்கராக இருக்குது. ஏன்னா டே மொமெண்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்குது. அப்படி தான் நமக்கு ஒரு பின்பாக இருக்கும். இதுதான் வந்து கவர் அப்புன்ற மாதிரி ஒன்று. மார்க்கெட் வந்து ஒரு ஆக்டிங் பண்ணும், ஒரு நடிக்கும், நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணும். லைக் வந்து அப்போ தான் ட்ராப்பில் விழ முடியும். ஸோ அந்த மாதிரி. ஸோ கடைசி இது நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். எப்பயுமே இந்த 1 ஹவரில் கேண்டில்ஸ் முடியுது இல்லையா, ஸோ 1 ஹவர் முடிகிறப்போ இப்போ இன்கேஸ் வந்து 10 வரைக்குமே ஃபுல்லாக இருக்கும். அந்த கடைசி 10-15 1 ஹவர் கேண்டில் முடியும். அப்போ வந்து ஸ்வீப்பை கொடுத்துருவோம், அப்போ ஆக்டிங்கை போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஸ்ட்ரக்சரில் நடக்கும். ஸோ வந்து ஒரு சப்ளை நீங்கள் மார்க் பண்ணுறீங்க, சப்ளை கரெக்டாக மார்க் பண்ணுறீங்க, தப்பாக மார்க் பண்ணுறீங்க, இட்ஸ் அப் டு யூ. பட் ஒன்ஸ் நீங்கள் சப்ளை அண்ட் டிமாண்ட் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எப்படி சொல்கிறது, சாலிடாக ஒரு பிரேக் இருக்கணும். ஓகே, சாலிடாக ஒரு பிரேக் இருக்கணும். சாலிடாக பிரேக் இல்லாமல் அபவுட் டு பிரேக் அந்த லெவல் இருந்தாலுமே சில பேருக்கு டெம்ப்ட் ஆகிடும், உடைக்க தானே போகிறோம், இங்கேருந்து நம்ம எடுத்துருவோம், என்ட்ரி கிடைக்காம போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து லாங் வைக்க ட்ரை பண்ணுவீங்க. அங்கேருந்து தலைவன் வந்து பல்ட்டி அடிப்பான். ஸோ வந்து இதுதான் கவர் அப்பு. நல்ல ஸ்ட்ரக்சரை வந்து ஆக்ட் பண்ணும். அது இந்தியன் மார்க்கெட்டெல்லாம் வந்து சிவாஜி கணேசன், கமலாசன் தான் நல்லாவே நடிக்கும், நம்மளை ஏமாற்றிடும். ஸோ வந்து அந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்காதீங்க. இதுதான் வந்து அவரும் கேட்டிருந்தாரு, அதனால தான் நான் அவருக்குமே அதுதான் சொன்னேன். நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்கட்டும், இது என்ன ஸ்வீப் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீப் தான். இது எங்கே 4 ஹவர்ஸா, எஸ் பார்த்தீங்களா, 4 ஹவர்ஸில் அழகாக உங்களுக்கு ஒரு ஸ்வீப் தெரியுதா. இங்கே தான் வந்து க்ளோஸே. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஸ்வீப் தான். ஸோ வந்து இந்த மாதிரி மார்க்கெட் ஏமாற்றிடும். இன்கேஸ் இங்கே யாராவது லாங்குக்கு சின்னதாக 1 லாட் 2 லாட் எடுத்திருந்தால் கூட இன்ஸ்டன்ட் ஃபாலு, ரெக்கவரிக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. நாளைக்கு லீவு வேறு. ஸோ நிறைய சினாரியோ நடக்கும். ஓகேங்களா. ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்ளை இருக்குது அப்படின்னா அந்த சப்ளையை வந்து மார்க்கெட் வந்து சாலிடாக பிரேக் ஆகணும், இல்லைனா வந்து பிரச்சனையாகிடும். ஸோ இதுதான் வந்து நான் ஒரு கேட்குறப்போ
அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். எஸ் இதுதான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் திங்ஸு. ஸோ பாருங்கள், இந்தியன் மார்க்கெட் சினாரியோ இதுதான். நான் வந்து ஷார்ட்டுக்கான விஷயமா எடுத்திருக்கேன். என்ட்ரி பாசிபிலிட்டிஸ் நிஃப்டியில் நான் பெருசாக பார்க்க இனிமேல் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நிஃப்டியில் பெருசாக இல்லை, மேலே போயிட்டு திரும்ப ஸ்வீப் போயிட்டு திரும்ப இங்கே ஃபாலு சப்ளையில் மேபி எடுத்துருக்கலாம். அப்படின்னா கூட இங்கே வாய்ப்பு இல்லை. மேபி இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம் போனால் சின்ன சின்ன ஸ்கேல்பிங் ஹையில், பட் இந்த சப்ளை ரீஜன் ஃபுல்லாகவே எடுக்கிறது நாட் அ வேலிட் திங் ஃபார் மீ. எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. இன்கேஸ் யாராவது ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள், வேறு எதுவும் நான் சொல்லிக்கிறேன் எனக்கு தெரியல. அண்ட் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். சிம்பிள் தான், டே லோவில் நல்ல ஒரு 15 மினிட்ஸ்லேயும் நல்ல பேஸ் இருக்குது. இந்த பேஸில் தான் என்ட்ரி எடுக்கணுன்றதான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்ன காரணமோ என்ன நினச்சேன்னு தெரியல, எனக்கு இப்போவுமே தெரிலங்க எதுக்கு நான் இந்த என்ட்ரி எடுக்கலன்னு. மேபி ஏதோ தெரியல, ஏன் எடுக்கலன்னு தெரியல. இங்கே எடுக்கணும் தான் நினச்சிட்டு இருந்தேன், ஒரு ட்ரை கொடுக்கலாம். மேபி இந்த லிக்விடிட்டி பார்த்து நான் விட்டுட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா வந்து இன்னுமே வந்து கீழே இருக்க இம்பேலன்ஸ்க்காக நான் விட்டுருக்கலாம். அந்த டைம் என்ன நினச்சேன்னு தெரியல. பட் இது வந்து எனக்கு ஸ்பாட்டாக தான் இருந்துச்சு. டே லோவில் வந்து ஸ்ட்ராங்காக இங்கே கொடுத்துருப்பேன். டே லோவில் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு எங்கேயோ கொடுத்துருப்பேன், தெரியல எங்கேயோ கொடுத்தேன். இங்கே பாருங்கள், பேங்க் பிஎன் ரேலி கண்டினியூ ஆகுது. ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரிஸ் ஒன்லி வே. ஸோ வந்து டூ ரிஸ்கி தான். பட் மார்க் டிமாண்ட்ஸ் அட் டே லோஸ். டே லோவில் வந்து டிமாண்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஆனால் சொன்னேன், நானும் எடுக்கல, தெரில, நல்லா ஸ்னைப் ஆயிடுச்சு. சரி, இட்ஸ் ஓகே, இட்ஸ் இந்த டீல், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இதுதான் இன்றைக்கி இருந்த மார்க்கெட் லெவலு. ஸோ இப்போ 16 நிமிஷம் ஆகிடுச்சு. அண்ட் வந்து ஸ்விங்குக்கு வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், பாட்டா கேட்டிருந்தார். பாட்டாவை லைட்டாக பார்த்து வச்சுருக்கேன். அது சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். பாட்டா வந்து ரொம்ப பாட்டா இந்தியாவா? எஸ், பாட்டா இந்தியாவில் வந்து சிம்பிளாக வந்து நல்ல ஃபால் இருக்குது. ஓவராலாக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து வீக்லியில் தான் கேட்டிருந்தாரு. வீக்லியில் வந்து இப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து லைட்டாக திரும்புறதுக்கான அறிகுறியில் இருக்குது. பட் இட்ஸ் அ ஹியூஜ் ஃபால். லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து எவ்வளோ பெரிய ஃபால் வந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 40% ஃபாலில் வந்து மார்க்கெட் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஸ்விங்குக்கு எத்தனை % நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னு தெரியல. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். இன்கேஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் ஸ்டில் வந்து நான் 4 ஹவர்ஸில் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னும் வந்து நெக்ஸ்ட் மந்தில் வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்லாம் வர வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாமே நல்லா நோட் பண்ணுங்கள், மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. இங்கே ஆல்மோஸ்ட்டாக மார்க்கெட் வந்திருக்கு, ஓகேங்களா? இங்கே ஆல்மோஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த ரெட் ஜோன் வந்து மந்த்லியில் இருக்கிற ஒரு பேஸ் தான், மந்த்லியில் இருக்கிற வேலிடான ஒரு டிமாண்ட் தான். ஸோ இந்த இடத்துல ஒரு அஃபிஷியலாக ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துட்டு ட்ராவல் ஆகட்டும். ட்ராவல் ஆனாலுமே உடனே எடுத்துடலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி கேண்டில்ஸ் இருக்கு இல்லையா, நான் வந்து ஸ்விங்கில் வந்து முக்கியமான விஷயம் நோட் பண்ணது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேண்டில்ஸ் இருக்கிறப்போ கொஞ்சம் ஸ்டே அவைவாக இருங்க. ஒரு நல்ல மொமெண்டம் இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு சாலிடாக 2-3 கேண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகட்டும், வால்யூம் பில்ட் ஆகட்டும். எப்பயுமே வால்யூம் பில்ட் ஆனால் தான் நிறைய பிக் பிளேயர்ஸ் உள்ள ஆக்டிவாக இருக்காங்க, நிறைய வால்யூம் ஜென்ரேட் ஆகுது, லிக்விடிட்டி ஜென்ரேட் ஆகுன்றதும் ஒரு சிம்டம் இருக்குது. ஸோ பாட்டாவில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த ஹை வயலேட் ஆகட்டும், நல்ல இம்பேலன்ஸாக வந்து பிரேக் ஆகட்டும். பிரேக் ஆகிட்டு இந்த ஹையுமே இருக்குது, நெக்ஸ்ட் இந்த ஹையெல்லாம் இருக்குது. ஒன்றும் கவலைப்படாதீங்க, பொறுமையாகவே என்டர் ஆகுங்க. பட் உடனே நான் ரெக்கமெண்டெல்லாம் பண்ணுறதுக்கு கிடையாது. இந்த ஹை உடச்சிட்டு தென் வந்து உள்ளே வரட்டும். உள்ளே வந்து நல்ல பேஸ் வந்து போச்சுன்னா மினிமமாக ஒரு டார்கெட்டாகவே வைங்க. ரொம்ப பெருசாலாம் வைக்க வேண்டாம். இங்கேருந்து ஒரு 10-20% அப்படி வச்சு கூட நீங்கள் போகலாம். ஏன்னா ஏறுச்சுன்னா பெருசாக ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் வந்து இல்லை ப்ரோ பாட்டா வந்து ஃபண்டமெண்டலாக எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, லாங் டேர்முக்கு ப்ரிஃபர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, லாங் டேர்முக்குமே உங்களுக்கு பெஸ்ட்டான ஸ்பேஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் லோ அது நெக்ஸ்ட் சினாரியோ. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் எஸ்எல்லாம் வைக்க போகிறீங்க. இங்கே வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சாலிடாக இருக்குன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்க தான் போகுது. ஸோ நல்ல ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இந்த ஹை ஃபஸ்ட்டு பிரேக் ஆகட்டும். இந்த ஹை வந்து எந்த வேல்யூவில் இருக்குது அப்படின்னா கரெக்டாக 1400 இருக்குது. 1400 மேலே மார்க்கெட் வந்து இம்பேலன்ஸாக ட்ரேட் ஆகட்டும், வால்யூம் ஜென்ரேட் ஆகட்டும். அப்போ வந்து கீழே ஒரு நல்ல ஒரு பேஸில் பிளாக்கை பார்த்து நீங்கள் என்டர் ஆகுங்க. லாங் டேர்முக்கு நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் பாருங்கள். பிகாஸ் நான் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்க்க மாட்டேன் பெருசாக. ஸோ நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்குன்னா அது வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வச்சுட்டு நல்லாவே கேரி அவுட் பண்ணலாம். இதுதான் வந்து பாட்டாவில் இருக்கிறது. இன்னொருத்தர் வந்து 2-3 ஸ்டாக் கேட்டிருந்தீங்க, அது வந்து நான் நாளைக்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். டெய்லி ஒரு ஸ்டாக் இஸ் மோர் தென் எனஃப். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்விங்குக்கு வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து ஸ்விங் கம்யூனிட்டியில் ஸ்விங் இதில் செட்டப்ஸில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அது வந்து நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது. பட் கன்ஃபர்மேஷன் லோவர் டிஎஃப்பில் வேணும், ஓகேங்களா? நானுமே அதில் என்டர் ஆகலாம் தான் இருக்கேன். ஸோ வந்து லாஸ்ட் டைம் நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த சிமெண்ட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு, திரும்பவும் வந்து இறங்கியிருக்கு. அது இன்னுமே ஸ்டாப் லாஸும் அடிக்க மாட்டேங்குது, மேலேயும் போக மாட்டேங்குது. அது எத்தனை பர்சன்டேஜில் க்ளோஸ் பண்ணணும் எனக்கும் தெரியல. ஸோ போகிற வரைக்கும் போட்டுன்னு வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே மானிட்டர் பண்ணுங்கள். இனிமேல் அது வந்து கொஞ்சம் பை ஏரியா கிட்ட தான் இருக்குது. 120 120ல் வாங்கினேன், 122ல் தான் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி 2% ஏறி இருக்குது. ஸோ வந்து
நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் வந்து இன்றைக்கி அப்டேட் பண்ண ஸ்டாக்குமே பாருங்கள், எனி டவுட்ஸ் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து நைட் செஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஒருத்தர் வந்து ரொம்ப கேட்டே இருக்காரு, நான் அந்த அவருக்கு இன்றைக்கி செஷன் முடிச்சே ஆகணும். ஸோ வந்து இன்கேஸ் வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கணும், குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும் நினச்சிங்க அப்படின்னா, நல்லா கற்றுக்கிட்டு ஹானஸ்ட்டாக இண்டிவிஜுவல் ட்ரேடராக ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். கால்ஸ் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. எங்கிட்ட ஒருத்தர் கால்ஸ் கேட்டுகிட்டே இருக்கார். அவர் வந்து வேறு ஐடியிலலாம் வந்து கேட்குறாரு, கால்ஸ் எல்லாம் கொடுக்குறது இல்லைங்க. தொழிலை கற்றுக் கொடுத்துட்டு தொழில் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறதா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து லேர்ன் ஸ்கில் அண்ட் வந்து பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. நாளைக்கு லீவுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து மே தினமாக உழைப்பாளர்கள் தினம் வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்க்கலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப லாங் ஆகிடுச்சு, சாரி. தேங்க்யூ.